வணக்கம். எமது தாயகவாழ் உறவுகளுக்கு இனிய வணக்கம். கடந்த 24 மணி நேரங்களில் சவுதி அரேபியாவிலிருந்து கிடைக்கப்பெற்ற செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றோம். முதலாவதாக வானிலை பற்றிய விசேட அறிவிப்போன்றோம். நீங்கள் வசிக்கும் பெரும்பாலான பிராந்தியங்களில் வெப்பநிலை அதிகபட்ச குளிரை எதிர்பார்த்திருக்கின்றதாம். சவுதி அரேபியாவின் தலைநகர் ரியாத் வரும் நாட்களில் வெப்பநிலை 2 டிகிரியை எட்டும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. கொமெண்டிலும் நிறைய நண்பர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். இதில் தோட்ட வேலை செய்பவர்களும் அதிகமான நபர்கள் எமது ஊடகங்களை பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். அவர்களும் கொமெண்டில் பதிவிட்டிருக்கின்றார்கள். நாங்கள் வசிக்கும் பகுதிகளிலும் மிக கடுமையான குளிரை சந்தித்த வண்ணம் இருப்பதாக சொல்லியிருக்கின்றனர். சவுதி அரேபியாவின் பல பகுதிகளில் பனிப்பொழிவு கூட பதிவாகி இருக்கின்றது. மதீனா, ரியாத், புரோனக் பகுதியிலும் வெப்பநிலை 2 டிகிரி செல்சியஸ் வரை குறைந்திருக்கின்றது. ஞாயிறு மற்றும் திங்கள் கிழமைகளில் இத்தா, ராஃபிக் சுற்றியுள்ள பகுதிகளில் கனமழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. மழை பெய்தால் குளிர் கொஞ்சம் குறையும். சவுதி அரேபியாவுக்கு உம்ரா வீசாவில் வந்தவர்கள் சிக்கித் தவிக்கின்றார்கள். உம்ரா வீசாவின் பெயரில் நடக்கும் மோசடிகள். உம்ரா டிராவல்ஸ் பெயரில் நடக்கும் மிகப்பெரிய மோசடிகள் அம்பலம். உம்ரா பெயரில் நிறைய நிறுவனங்கள் சலுகை அடிப்படையில் திறம்பட செய்து கொண்டிருக்கின்றார்கள். இப்படியான மோசடியான கும்பல்களும் இருக்கத்தான் செய்கின்றது. உம்ரா டிராவல்ஸ் பெயரில் மோசடி என்ற அடிப்படையில் 20 நபர்கள் வந்திருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட 20 நாட்களுக்கு மேலாகின்றது அவர்களை தாயகம் அனுப்புவதாகவும் தெரியவில்லை. பெரிய அல்லல்களுக்கு மத்தியில் துன்பப்படுகின்றனர். குறிப்பாக இவர்கள் கடந்த டிசம்பர் 23ஆம் தேதி தாயகம் செல்ல வேண்டியவர்கள் இன்னும் தாயகம் செல்லவில்லை. குறிப்பாக தமிழகத்தைச் சேர்ந்த 28 பேர் இவ்வாறு உம்ரா வீசாவில் சவுதி அரேபியாவை வந்தடைந்தனர். உம்ரா வீசாவில் வருபவர்களுக்குரிய அடிப்படை வசதிகள் முதலில் செய்து கொடுக்கப்பட வேண்டும். அதே நேரத்தில் உம்ரா சுற்றி காட்டுவதற்குரிய சரியான ஹைட் வழிகாட்டி வசதிகளும் செய்து கொடுக்கப்படவில்லை. இதே நேரத்தில் உம்ரா வீசாவில் வருபவர்களுக்கு உண்மையில் ரிட்டர்ன் டிக்கெட் இருக்க வேண்டும். ஆனால் இவர்களை அழைத்து வந்த ஏஜென்சிகள், டிராவல்ஸ் ஏஜென்சிகள் ரிட்டர்ன் டிக்கெட் கூட கொடுக்கப்படவில்லை. பல்வேறு சமூக நல அமைப்புகளுடைய போராட்டங்களின் பின்பே அவர்களுக்குரிய ரிட்டர்ன் டிக்கெட் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதே நேரத்தில் சமூக ஆர்வலர்களுடைய அதீத அக்கறையின் காரணமாக ஏமாற்றப்பட்ட போலி டிராவல்ஸே அவர்களுக்குரிய முழு டிக்கெட்டையும் அதற்குரிய செலவுகளையும் பொறுப்பேற்று கொண்ட விடயம் குறிப்பிடத்தக்கது. இதன் பின்புலத்தில் சமூக ஆர்வலர்களுடைய அதீத பங்களிப்பு இருந்ததன் காரணமாகவே இவ்வாறு டிக்கெட் போடப்பட்டிருக்கின்றது. நல்லபடியாக சமூக ஆர்வலர்களோட உதவியோடு அவர்கள் தாயகம் சென்றிருக்கின்றார்கள். இந்த செய்தியூடாக நீங்கள் நிறைய படிப்பினைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். குறைந்த விலையில் உம்ரா செல்பவர்கள் நிலை இதுதான். ஹஜ் உம்ரா செய்யும் போது எவ்வளவு அதிகமான தொகை கொடுத்து ஹஜ் உம்ரா செய்கின்றோமோ அந்த அளவுக்கு நல்ல முறையில் சர்வீஸும் நல்ல முறையில் நற்காரியங்களும் செய்ய வாய்ப்புகள் வழங்கப்படும். குறைந்த தொகையில் உம்ரா செய்ய பேராசை கொண்டால் இதுதான் நிலை. மக்கள் திறந்த வேண்டாம். அவர்கள் குறைந்த தொகையில் எப்படி அழைத்து செல்ல முடியும்? ரிட்டர்ன் டிக்கெட் கூட போடாமல் உங்களை அழைத்து வந்திருக்கின்றார்கள். இதனுடைய அர்த்தம் உங்களுக்கு விளங்கவில்லையா? ஆகவே குறைந்த தொகையில் எப்படி அழைத்து செல்ல முடியும் என்பதை யோசிக்க வேண்டாம். இந்தியாவிலிருந்து வருபவர்களாக இருந்தால் 65,000 தொடக்கம் 75,000 வரை விளம்பரம் செய்பவர்களைக் கண்டு பொதுமக்கள் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டாம். குறைந்தது 1 லட்சம் ரூபாய் குறையாமல் புனித உம்ரா பயணம் செய்வது ஹாஜிகளுக்கு மிக பாதுகாப்பானதாக இருக்கும். ஏமாற்றப்படுவதற்குரிய சாத்தியக்கூறுகளும் அல்ல. சிறந்த டிராவல்ஸ் ஏஜென்சிகளை தேர்ந்தெடுங்கள். குறிப்பாக நீங்கள் உம்ரா சர்வீஸ் உம்ராவுக்கு வருகின்றீர்கள் என்றால் உங்களுக்குரிய அடிப்படை வசதிகள் நிறைய இருக்கின்றது. அதை சரியான முறையில் பூர்த்தி இருக்கின்றதா என்று பார்த்த பின்பு அந்த டிராவல்ஸ் ஏஜென்சிகளிடம் செல்லுங்கள். இல்லை என்றால் அவர்களூடாக செல்வதை முற்றும் முழுதாக தவிர்த்து விடுங்கள். ஆகவே உம்ரா வீசா என்ற குறைந்த கட்டணத்தில் விளம்பரம் செய்யும் நிறுவனங்களை நம்பி ஏமாறாதீர்கள். இதனூடாக சிறந்த டிராவல்ஸ் ஏஜென்சிகளை கண்டுகொள்ளுங்கள். இந்த மோசடி நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கும் பிரதான டிராவல்ஸ் நிறுவனத்துக்கு தமிழ்நாடு அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டாம். கண்டெடுக்கப்பட்ட அறிவித்தல் ஒன்று. ரியாத் பத்தாவில் மதீனா சூப்பர் மார்க்கெட் பின்புறம் பஸ் ஒன்று கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்தியாவை சேர்ந்த அப்ராஜ் கான் என்பவருக்கு சொந்தமான இந்த பஸ் இகாமா, ஏடிஎம் கார்டு, சிம் கார்டு
இந்திய பணம் உட்பட்டவை இருக்கின்றது. இவரை தெரிந்தவர்கள் 0551311972 என்ற எண்ணில் அழைக்கலாம். தகவல் சவுதி நியூஸ். கவிஞர் நாகூர் பாரி எழுதிய கழகக்குரல் அறிமுக நிகழ்வில் ரியாத் மண்டலம் இந்தியன் வெல்ஃபேர் ஃபோரம் நிர்வாகிகள். இசைமுரசு நாகூர் ஹனீஃபாவின் பாடல்கள் நம் உள்ளத்தை உரசும் தமிழ் வார்த்தைகளின் உச்சரிப்பும் நமக்கு மிகுந்த உற்சாகத்தை தரும். அந்த மெய்சிலிருக்கும் வார்த்தைகளை உருவாக்கியவர் கவிஞர் நாகூர் சலீம் அவர்கள். இஸ்லாமிய பாடல்களோடு மட்டுமல்லாமல் திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கும் பாடல்கள் எழுதியிருக்கின்றார். NRT சட்ட துணை ஒருங்கிணைப்பாளரும் சவுதி அரேபியா துணை அமைப்பாளரும் மருத்துவர் சந்தோஷ் தலைமையில் அமைப்பின் முன்னோடிகள் ஹாயிலத் மில்லத் பேரவை முகமது நாசார் உட்பட்ட தோழமை அமைப்பின் நிர்வாகிகள் முன்னிலையில் நடைபெற்றிருக்கிறது. இந்த நிகழ்வின் ஏற்புரிய அரசியல் ததும்ப கவிஞர் நாகூர் பாரி அவர்கள் வழங்கியிருந்தார். வேலை நாளையும் பொருட்படுத்தாது மக்கள் பெருந்திரளாக கலந்து கொண்டு நாவிற்கு உகந்த இரவு விருந்துடன் உள்ளத்துக்கு உகந்த கவிதை விருந்தையும் பெற்று கலைந்து சென்றனர். தகவல் தொழில்நுட்ப அணி இந்தியன் வெல்ஃபேர் ஃபோரம் மத்திய மண்டலம் ரியாத் சவுதி அரேபியா. சவுதி அரேபியாவில் தற்சமயம் நிலவுகின்ற கடுமையான குளிர்காலங்களில் நீங்கள் நெருப்பு மோட்டோர்கள் இருந்தால் கொமெண்டில் தெரியப்படுத்துங்கள். எப்படியான பாதுகாப்பை முன்னிலைப்படுத்தி நீங்கள் நெருப்பை மூட்டிக்கொண்டிருக்கின்ற விடயங்களையும் சொல்லிக்கொள்ளுங்கள். அப்சர் வழியாக இகாமா மற்றும் விசா சேவைகளுக்கான புதிய கட்டணங்களை பார்ப்போம். 2025ஆம் ஆண்டுக்குரியது. குடியுரிமை மற்றும் விசா தொடர்பான சேவைகளுக்கான புதிய கட்டணங்கள் அப்சர் பிளாட்ஃபார்ம் அறிமுகப்படுத்தியிருக்கின்றனர். 2025ஆம் ஆண்டு ஜனவரி தொடக்கம் அமுலுக்கு வரும் வகையில் இந்த கட்டணங்கள் குறிப்பிட்ட சேவைகளுக்கு பொருந்தும். நிலையான செலவுகளிலிருந்து தனித்தனியாக இருக்கும். வெளியேறும் மற்றும் மறுநுழைவு விசா நீடித்தல், எக்ஸிட் மற்றும் ரீஎன்ட்ரி விசா 103 ரியால். இகாமா ரினுவல் 51 ரியால். புதிய இகாமா வழங்குதல் 51 ரியால். இறுதி வெளியேறும் விசா 70 ரியால். பாஸ்போர்ட் தகவல்கள் புதுப்பிக்கப்படுவது, பணியாளர் அறிக்கை கூறுதல், பாஸ்போர்ட் தகவல் புதுப்பிக்கப்படுவது 69 ரியால். பணியாளர் அறிக்கை கூறுதல் 28 ரியால். இந்த கட்டணங்கள் அப்சர் தளத்தின் மூலம் வழங்கப்படும். மதிப்பு கூட்டப்பட்ட சேவைகளுடன் தொடர்புடையவை. நிலையான சந்தா தொகுப்புகளிலிருந்து தனியாக இருக்கும். இந்த கட்டணங்கள் இகாமா கட்டணம், வெளியேறும் மறுநுழைவு விசா கட்டணம், பணி அனுமதி கட்டணம், சார்பு கட்டணம் போன்று தற்போதைய செலவினங்களுடன் கூடுதலாக இருக்கும். நேற்றைய செய்திகள் தவறவிட்டவர்கள் டிஸ்கிரிப்ஷனில் அதற்குரிய லிங்கை தருகின்றேன், சென்று பார்வையிட்டுக் கொள்ளுங்கள். சவுதி அரேபியா பற்றிய சிறப்பு செய்திகளை, நேற்றைய செய்திகளில் விமானியம் பற்றிய சிறப்பு செய்திகளை இணைத்திருந்தோம். காலை வணக்கம் சகோதரா, உங்கள் செய்திகள் மிக நல்லாக இருக்கின்றது. நான் கிட்டத்தட்ட 300 கிலோமீட்டர் தூரத்தில் வேலை செய்து கொண்டிருக்கின்றேன். இங்கே சுமாராக -6 டிகிரி செல்சியஸாக இருக்கின்றது என்றும் பதிவிட்டிருக்கின்றார். காமராஜ் என்று நினைக்கின்றேன் உடைய பெயர். தங்கராஜ் மோசஸ் கூட பதிவிட்டிருக்கின்றார். தான் இருக்கும் பகுதிகள் அபூப் ஐயூன் என்று சொல்லி இருக்கின்றார். 5 டிகிரி குளிர் இருப்பதாக பதிவிட்டிருக்கின்றார் தங்கராசா மோசஸ். இன்னும் ஒருவர் பதிவிட்டிருக்கின்றார் அப்துல் காதர் என்று நினைக்கின்றேன். என்னுடைய இகாமா முடிவடைந்து விட்டது, எக்ஸ்பிரி ஆகிவிட்டது, நான் இந்தியா எப்படி செல்வது என்று கேட்கின்றார். ஆகவே இதை மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். ஆகவே பதிந்து வைத்துக் கொள்ளுங்கள். சவுதி அரேபியாவில் இந்தியாவைச் சேர்ந்தவர்கள் தமிழர்கள் தாங்கள் காலவதியான இகாமா அடிக்காதவர்கள், குரூப் நிலையில் இருப்பவர்கள், மத்துலு பிரச்சனையில் இருப்பவர்கள், இதர ஹாஃபில் பிரச்சனையில் இருப்பவர்கள், சம்பள பாக்கி மற்றும் இதுபோன்ற ஏதாவது பிரச்சனையில் சிக்கி தவிப்பவர்களாக இருந்தால், தாயகம் செல்ல வேண்டுமாக இருந்தால் இந்திய எம்பசி தமிழக அரசு தொடர்போ இமெயில் உட்பட்ட கோரிக்கை ஆங்கில கடித வடிவில் தெரிவிக்க வேண்டும். உடனடியாக உரிய நடவடிக்கை எடுக்கின்றார்கள் என்பதை அறியத் தருகின்றோம். அதற்குரிய லிங்க் போன்ற விவரங்களை டிஸ்கிரிப்ஷனில் தருகின்றேன். அதை பூர்த்தி செய்து நீங்கள் அனுப்புங்கள் மெயிலுக்கு, இமெயில் முகவரிக்கு. கோரிக்கை புகார்கள் பதிவு செய்ய தேவையான முக்கியமான தகவல்கள் ஆவணம், பாஸ்போர்ட், இகாமா நகல், விசா பக்க நகல், ஸ்பான்சரின் பெயர், உங்கள் முகவரி, மொபைல் எண். உங்களால் இதுபோன்று செய்யவில்லை என்றால் இன்னும் ஒருவருடைய உதவியுடன் இதை செய்வதற்குரிய முயற்சிகளை 100% மேற்கொள்ளுங்கள்.
இதற்குரிய லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் தருகின்றோம்.